பரலோகத்தை முழுமையாக பெற எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளாக இருக்கின்ற தவறுகள், பாவங்கள், குற்றம், குறைகள் இதை அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் பேசுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் Come, let's go now. Hat, come, let's go. Run. Hello. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராம். Come, Adrian. Come here. I'll go with mommy here market and come. You want to go? Okay. Hey, hold. Come here. You cannot carry it, Rian. Slowly, Ma. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்ட அன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க உம்மை வேண்டுகின்றோம்.
ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவது முடிவில்லா முழுமையான மகிழ்ச்சி அடைய வரம் தரும். Come here. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றி இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசனம். அதிகாரம் 5, திருவசனம் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, அரியணில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளோட்டை கண்டேன். அதில் உள்ள புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளோட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூத குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலத்தெழுத்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல அதுவும் காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அந்த கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்பப்பட்ட கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணில் வீற்றிருந்தவர் வல கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழின் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது ரத்தத்தால் குணம். Yes. No, don't go there. Come here. Come here, come here. Let's go, let's go, let's go. Don't go there, please. Come, come, come. ஆட்சி உரிமை பெற்றவர்களாக Rabo, sit down there, Rabo. குருக்களுக்காகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினேன். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் Adrian. பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவர்களாக. பல்லவி. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழை சென்று அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களால் கடவுளுக்காக ஏற்படுத்தினேன். உங்கள்
இந்த லூக்காய் எழுதிய நற்செய்தியில் திருவாசு. அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? அத்தியாயம் 19 உயிருள்ள Let's go. Adrian, come here. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேம் Come here. வந்ததும் Come. கோயிலை காத்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீங்கள் அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காரணம் வரும், அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரங்கெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். Come here. உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்து நெருங்கி அழித்து உண்மை தரமாட்டமாக்குவார். Adrian. உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். வாழ்வுதரும் ஆண்டவரை அருள்வாக்கு. வீணையும் விறகாகலாம், விறகும் வீணையாகும். அவர் இயேசுல பிரியமான சகோதர சகோதரிகள், அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர். இன்றைய நான்குக்குரிய இறை சிந்தனையோடு அனைவரையும் சந்திப்பதில் நான்கு மகிழ்ச்சி. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு இறை சிந்தனையாக அமைவது. முதலில் ஒரு மனிதனுக்கு தேவையானது புற அமைதி. புற அமைதி இருக்கின்ற பொழுது அமைதி பிறக்கின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் இந்த சமுதாயத்துல கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துவதற்காக மாறுகின்றான். அவ்வாறு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் அனைவருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படும். அவர் இயேசுவில பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைய நாளில் இந்த சமுதாயத்துல நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போரிடுகின்ற ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குது? ஒரு நாடு இன்னொரு நாட்டில் இருந்து தொடங்கி நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் வரை இன்றைய நாளில நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அங்கே புற அமைதி சீர்குலை ஏற்படுது. அந்த புற அமைதி என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற